ஹே ஹாய் காய்ஸ், நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸ்ல ரீசெண்டா மஞ்சுமேல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அந்த படம் மாதிரி ஹாலிவுட்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க. 127 மணி நேரம். என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியலையேன்ட்டு நீங்க கேட்கலாம். ஆனா படம் பேரே 127 hours. இந்த படத்தை சுருக்கமா ஒரு லைன்ல சொல்லணும்னா, ஒருத்தன் பாலைவனத்துல ட்ரெக்கிங் பண்றான். அவன் வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோ தான். அப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டே ஒரு குகைக்குள்ள இறங்க, குகைக்குள்ள இருக்கிற பாறை ஸ்லிப் ஆகி இவன் கை அந்த பாறையில மாட்டிருது. அந்த குகையில இருந்து ராத்திரியும் பகலுமா இருந்து கடைசியில தப்பிச்சானா இல்லையாங்கிறத பார்க்கலாம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். அப்படியே பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கார்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த பாலைவனமா இருக்கிற இடத்துக்கு போறான். ஏன்னா அந்த பாலைவனம் வந்து அமெரிக்கால கொஞ்சம் டூரிஸ்ட் வந்து போற இடம். அதனால சில பேர் அங்க ட்ரெக்கிங் பண்ண வருவாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறான். காரை ஒரு வாரமா நிறுத்திட்டு நைட்ல தூங்கிட்ட பின்னாடி மறுநாள் காலையில பார்த்தா நம்ம பையன் ஜாலியா சைக்கிளை ஓட்டின்னு போறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு வந்து சாட்டர்டே, சனிக்கிழமை. அன்னைக்கு தான் இவனோட முதல் ட்ரிப்பே ஆரம்பிக்கிறான். நம்ம ஆளு தேடி போற இடம் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு போல. சைக்கிள்ல மெரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் இந்த ட்ரிப் போறவங்க எல்லாம் கூடவே ஒரு கேமராவையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அந்த கேமராவை ஆன் பண்ணி, வணக்கம் அக்கா, நான் தான் உங்க சீன் போடுற சீனு பேசுறேன். இன்னைக்கு தான் நம்மளோட முதல் பயணம் ஆரம்பிக்க போகுது. அப்படி இப்படின்ட்டு பந்தாவா பேசிட்டு சைக்கிளை ஓட்டிக்கிட்டே போறான். போகும்போது மண்ணுல சைக்கிள் இழுக்க நம்ம பையன் மண்ண வாரிடுறான். நம்ம பயலுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆர்வத்தை அடக்க முடியல போல. ரொம்ப ஆடிட்டு இருக்கான். கடைசியில இவனோட ஆட்டம் எல்லாம் என்ன ஆக போதோ பார்க்கலாம். கீழே விழுந்த வாரியும் நம்ம பயலுக்கு சூடு சொரண வரல போல. விழுந்ததையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். மறுபடியும் அவனோட ரைட ஸ்டார்ட் பண்ண ஒரு இடத்துல சைக்கிளை நிறுத்திட்டு அங்க இருக்கிற மரத்துல சைக்கிளை லாக் பண்ணிடுறான். இனிமேல நடந்துதான் போகணும் போல. ஃபுல்லா பாறைங்களும் மலையுமா இருக்கு இல்லையா? அதனால நம்ம பையன் நடந்து போறான். மலை மேல ஏறி மலை இடுக்கல ஏறி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போல. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கிறான்னு பார்த்தா இன்னும் ரெண்டு பேரு கொஞ்சம் தூரத்துல நடந்து போயிருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு கை காட்டி அங்கே இருங்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பையன் அவங்க கிட்ட போறான். ஒரு மேப்பை காட்டி இந்த இடத்துக்கு போறதுக்கான வழி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு டீட்டெயிலா அட்ரஸ் சொல்றா. அப்புறம் நம்ம பையன் அந்த பொண்ணுங்க கிட்ட மன்மத லீலையெல்லாம் காட்ட கரெக்ட் பண்ணிட்டான் போல. அந்த ரெண்டு பொண்ணுங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டே நடந்து போறான். நம்ம பையன் வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட மேப்ல இருக்கிற இடத்த கேட்டான் இல்லையா? அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க போல. ஒரு குகையில ரெண்டா பக்கமும் கை கால் வச்சு கீழே இறங்க, அப்படியே கீழே குதிச்சா தண்ணி இருக்கு. அப்புறம் இவங்க மூணு பேரும் அந்த குளத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம பையன் போக வேண்டிய இடம் வந்து வேற எங்கேயோ இருக்கு. இந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து வேற இடத்துக்கு போறாங்க. அதனால இந்த இடத்துல இவங்க பிரிஞ்சு, நான் இந்த இடத்துக்கு தான் போனோம், சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த ரெண்டு பொண்ணுங்களை கொஞ்சம் லேஸ் பண்றது கிடையாது. நம்ம பையன் கிளம்பிட்ட பின்னாடி, என்னடி அவன் உன்னதான் சைட் அடிக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி புரளி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம பையன் பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியா நடந்து வரான். அங்க கீழே வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்துல இறங்கும் போது ஒரு மரம் சாஞ்சி கிடக்கு. அந்த மரம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்ட்டு காலால தட்டி பார்த்து கீழே இறங்குறான். அப்படியே அந்த பள்ளத்தாக்குலயே நடந்து போறான். அந்த பள்ளத்தாக்குல மறுபடியும் இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்கு. அங்கேயும் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பாறையை தட்டி பார்த்து கீழே இறங்குறான். அப்புறம் கீழே இறங்கும் போது லைட்டா ஸ்லிப் ஆனதால அங்க இருக்கிற பாறையை பிடிச்சி இழுக்க அந்த பாறை வட்டமா இருக்கிறதால அதுவும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மாட்டிருது. நம்ம பயலும் கீழே விழுந்துடுறான். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, அந்த பாறை கீழே விழுந்து மாட்டிச்சு இல்லையா? அந்த பாறையோட இடுக்குல வந்து நம்ம பயலோட கை மாட்டிருது. மாட்டினதும் வழியில கதறான். ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா நின்னுட்டு, இப்ப இங்க திடீர்னு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவனும் அந்த பாறையோட இடுக்குல இருந்து கையை வெளியே எடுக்க முயற்சி பண்றான். ஆனா இவனால கையை வெளியே இழுக்க முடியல. நல்லா டைட்டா மாட்டி இருக்குது போல. பாறையையும் தூக்கி பாக்குறான், தள்ளி பாக்குறான். ஆனா அவனால கொஞ்சம் கூட அதை அசைக்க முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறான், அவனால கொஞ்சம் கூட எடுக்க முடியல. அப்புறம் நேரம் போயிட்டே இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா? அவங்கள சத்தம் போட்டு கத்தி கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அங்க ஒரு ஈ காக்கா கூட இருக்கிற மாதிரி தெரியல. இவன் கத்தன சத்தத்துல இருந்து அவன் இருக்கிற குகையை அப்படியே மினிமைஸ் பண்ணி பார்த்தா அந்த பாலைவனத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் வசமா மாட்டிக்கிட்டான். அப்புறம் கை இப்போதைக்கு வராதுன்னு நினைச்சிருப்பான் போல. அவங்கிட்ட இருக்கிற சாப்பாடு, தண்ணி, கயிறு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வெளியே எடுத்து வைக்கிறான். ஆனா இவங்கிட்ட இருக்கிற தண்ணி ஸ்டோர் பண்ற பேக்ல சுத்தமா தண்ணி இல்ல. இந்த ட்ரெக்கிங், ஹைக்கிங் எல்லாம் போறவங்க வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ற பேக் எடுத்துட்டு போவாங்க. அடிக்கடி வாட்டர் பாட்டில் எடுத்து குடிக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் இப்ப இவங்கிட்ட இருக்கிறது, அவங்கிட்ட இருக்கிற பாட்டில்ல கொஞ்சமா தண்ணி இருக்கு. அப்புறம் வீடியோ கேமரா, கத்தி, வாட்சி இதெல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறான். அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து கை மாட்டிட்டு இருக்கிற பாறையை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்க முடியுமான்னு பாக்குறான். செதுக்கிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பாறை கொஞ்சம் கூட உடஞ்ச மாதிரி தெரியல. அப்புறம் கை வலிக்கிறதால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்றான். அப்படி மறுபடியும் செதுக்கிட்டே இருக்கும்போது கத்தி தவறி கீழே விழுந்துருது. இவனும் கீழே விழுந்த கத்தியை எடுக்க முயற்சி பண்றான். ஆனா இந்த பக்கம் இவனோட கை மாட்டி இருக்கு இல்லையா? அதனால அந்த கத்தியை இவனால எட்டி எடுக்க முடியல. அப்புறம் இவனோட கால் சாக்ஸ கலட்டி கால எடுக்கலான்னு பாக்குறான். அப்ப கூட இவனுக்கு எட்டல. அங்க பக்கத்துல ஒரு குச்சி இருந்திருக்கு போல. அந்த
அந்த குச்சியை கால்ல மாட்டி எடுக்கிறான். அப்ப கூட அவனால எடுக்க முடியல. அப்புறம் அந்த குச்சியோட எட்ஜிய உடைக்க அதுல அந்த கத்திய மாட்ட ஒரு வழி அந்த கத்தியை எடுத்துறான். அதுவும் அவன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறான் பாருங்களேன். கொஞ்சம் கால் அசைஞ்சா கூட மறுபடியும் கீழே விழுந்துரும். அதனால பதறாம நிதானமா எடுக்கிறான். இந்த கத்தியை எடுத்ததால இவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்பாடா கத்தியை எடுத்துட்டோம்டா அப்படின்ட்டு. அப்புறம் கத்தியால மறுபடியும் அந்த பாறையை செதுக்க ஆரம்பிக்கிறான். இருட்டவும் ஆரம்பிச்சிருது. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ மனசு தளராம தலையில லைட்டை கட்டிக்கிட்டு அந்த பாறையை செதுக்கிட்டு இருக்கான். இப்ப மணி 11:59. அடுத்த நாள் சண்டேவும் ஸ்டார்ட் ஆயிருது. ஓவர் டைம் ஆனதால தூங்கிட்ட பின்னாடி வர வேண்டிய கனவெல்லாம் இவனுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வருது. அப்புறம் இவன் தூங்குறதுக்காக அவன் எடுத்துட்டு வந்த கயிறை வச்சு அங்க இருக்கிற பாறையை கட்டி போட்டு கீழே விழாத மாதிரி அந்த கயிறுல உட்காந்து தூங்குறான். அடுத்த நாள் காலையில முழிச்சுக்கிட்டு நிக்கிற இடத்துல காலை கடனெல்லாம் முடிச்சிட்டு யாராவது நம்மள வந்து காப்பாத்த மாட்டாங்களான்ட்டு வானத்தையும் அண்ணாந்து பாத்துட்டு இருக்கான். அப்போ இவனோட சின்ன வயசு நினைவுகள்லாம் வந்து வந்து போகுது. இதே மாதிரி சின்ன வயசுல இவனோட அப்பா கூட வந்திருப்பான். ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பான். அதை நினைச்சு இங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் வீடியோ கேமராவை ஆன் பண்ணிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நான் ஒரு குகைக்குள்ள வந்தேன். ஒரு பாறை ஸ்லிப் ஆகி என்னோட கை மாட்டிக்கிச்சு. இங்க இருந்து வெளியே எப்படி போக போறனோ தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த வீடியோல கேப்சர் ஆகுற மாதிரி மறுபடியும் யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு கத்த, அவ்வளவுதான் யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கத்துறதே நிறுத்திடுறான். இப்ப ஒரே இடத்துல எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாம யாரு கூடயும் பேசாம தனியா இருந்தா பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அவனோட வீடியோவை அவனே திரும்ப திரும்ப கத்தி பார்த்து அழுது பார்த்து அப்படியெல்லாம் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அன்னைக்கு நாளும் முடிஞ்சிருது, நைட்டும் ஆயிருது. இப்ப பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் பகல்ல பயங்கரமா வெயில் அடிக்கும், நைட்ல பயங்கரமா குளிரும். நைட்ல குளிர் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்கிற கயிறு பிளாஸ்டிக் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கை காலு எல்லாத்தையும் கட்டிக்கிறான். கழுத்து கூட விட்டு வைக்காம கழுத்துல பெல்ட் சுத்திக்கிட்டு பனி அவன் மேல இறங்காத மாதிரி மேல துணி போட்டுக்கிறான். அப்படியே கட் பண்ணா ஒரு கடையில நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் சரக்கு அது இதுன்னு குடிக்கிறான். துணியை விலைக்கு பார்த்தா இது இவனோட கனவு தண்ணி தாக வந்திருக்கு போல. அதனாலதான் அந்த மாதிரி கனவு வந்திருக்கு. தண்ணியை குடிச்சிட்டு இவனுக்கு பசி எடுக்கிறதால இப்ப இவன் என்ன பண்றான்னா வரும்போது கண்ணுல லென்ஸ் வச்சுட்டு வந்திருப்பான். அந்த கண்ணுல இருக்கிற லென்ஸ் எடுத்து சாப்பிடுறான். அங்க குளிச்சுட்டு கண்ணுல லென்ஸ் வைக்க இங்க பசியில லென்ஸ் எடுக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி மேப் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு மேப்பை எடுத்து வச்சிருப்பான். அதை இங்க நினைச்சு பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவைதான்டான்ட்டு அவனே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் வந்துருது. இவனோட கை மாட்டிட்டு இருக்கிற பாறை இருக்கு இல்லையா, அதுல கயிறை கட்டி அந்த கயிறை இன்னொரு பாறையில போட்டு இழுத்தா இந்த பாறை கொஞ்சமாச்சும் அசையுமான்னு ட்ரை பண்றான். ஆனா அது ஃபெயில் ஆயிடுது. அப்புறம் இவனுக்கு டயர்ட் ஆகி வாயிலிருந்து ஜொல்லு ஒழுக அது என்னன்னு பார்த்தா இவனோட கார்ல வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அதை நினைச்சுக்கிட்டு பயபல ஜொல்லு விட்டு கிடக்குது. அப்புறம் தண்ணியை குடிக்க கீழே முட்டிக்கிட்டு வருது. அங்கேயே பீஸ் அடிச்சுட்டு மறுபடியும் கேமரால பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு 3வது நாளா இங்க நான் மாட்டிட்டு இருக்கேன். எனக்கிட்ட இப்ப கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கு. அதோட சாப்பாடும் காலி ஆயிருச்சு. இப்ப நான் தண்ணிக்கு என்ன பண்ண போறேன்னா என்னோட பிஸ்ஸை நான் வாட்டர் பேக்ல சேமிச்சு வைக்க போறேன். இதெல்லாம் தண்ணி இல்லாத போது நம்மளோட சிறுநீரை நாமளே குடிக்கலாம். அதுல ஒன்னும் தப்பு இல்ல. ஏன்னா சிறுநீரோட pH வேல்யூ 7.4%. அதனால தாராளமா குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் அந்த பாறையை செதுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இவனுக்கு ரொம்ப பசி எடுக்கிறதால ஒரு கயிறை எடுத்து இவனோட மாட்டிட்டு இருக்கிற கையில கட்டி அதுவும் டைட்டா கட்டிக்கிட்டு கத்தி எடுத்து அவனோட கையை அறுக்க முடியுமான்னு பாக்குறான். ஆனா கத்தி சொன இல்லாதனால காய்ஸ் என்னால கத்திய வச்சுட்டு கையை அறுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வீடியோல சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவனோட பகல் கனவுல இவனோட அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் வந்துட்டு போறாங்க. ரொம்ப தண்ணி தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாட்டில கீழே வைக்கலான்னு போகும்போது தவறி கீழே விழுந்துருது. தண்ணி மொத்தமா கீழே ஊத்திருது. அப்படியே கட் பண்ணா கருமேகங்கள்லாம் அந்த இடத்துல சூழுது. நம்ம ஆளு மழை பெய்ய போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு கையில இருக்கிற பாட்டில் எடுத்து மழை தண்ணியை பிடிக்கலான்னு வானத்தை பார்த்து நீட்டிட்டு இருக்கிறாப்ல. மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஆளு வாட்டர் பாட்டில் ரொம்ப தண்ணி பிடிச்சிட்டாரு. ஆனா மழை நிக்காம பேஞ்சுக்கிட்டே இருக்கு. வேகமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த பள்ளத்தாக்குல அதிகமா தண்ணி வந்து சேருது. சேர்ந்த தண்ணி ரொம்ப ரொம்ப இவரையே மூழ்கி அடிக்க நம்ம ஆள மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு தண்ணிக்கு கீழே வந்து அந்த பாறையை தள்ள முயற்சி பண்றாரு. நல்ல வேலை கடைசியா அந்த பாறை நகர கிடைச்சதுடா நேரம்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஆளு தப்பிச்சு போய் அவனோட கார்ல ஏற காரை ஓட்டிட்டு போய் அவனோட லவ்வர் வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவனோட லவ்வரும் வெளியே வந்து பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ இருக்கிறது அவ கண்ணுக்கு தெரியல போல. திரும்பி போயிடுறா. நம்ம ஹீரோவும் போகாத போகாத என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கண்டதெல்லாம் கனவுல கத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மறுநாள் காலையில விடியுது. அன்னைக்கு டியூஸ்டே 4வது நாள். அன்னைக்கு நாள் நம்ம ஆளு ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காரு. வணக்கம் மக்களே, நான் 3வது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது 4வது நாள் என்னோட உயிருக்காக போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உற்சாகத்தோட சொல்றாரு. நம்ம ஆளுக்கு பேச்சு துணை பொழுதுபோக்கு தனியா வேற இருக்கிறாப்ல இல்லையா, அதனால நம்ம ஹீரோக்கு நிறைய இல்லூஷன் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அவரு பாட்டுக்கு அவரே தனியா பேசிக்கிறாப்ல. நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தனியா குகையில மாட்டிக்கிட்டா, அதுவும் எங்கேயும் போக முடியாத மாதிரி கை கால் மாட்டிக்கிட்டா அந்த மனுஷனால வேற என்ன பண்ண முடியும்? அதேதான் நம்ம ஹீரோவும் இங்க பண்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து 3 நாள் சரியா சாப்பிடாததால ரொம்ப பசி எடுத்துக்குது. அதனால மனுஷன் என்ன பண்றாருன்னா ஒரு கயிறு எடுத்து மாட்டிக்கின கைய கட்டி போட்டு அதுவும் டைட்டா கட்டிக்கிட்டு அவனோட கையில கத்திய குத்த வெளியே வர அவனோட
ரத்தத்தை எடுத்து அவனே சாப்பிட்டுக்கிறான். அப்புறம் அவனோட பீஸ் அவனே குடிச்சிக்கிறது. இந்த மாதிரி நேரம் போய்கிட்டே இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோக்கு பொழுது போக்குறதுக்காக நம்ம ஹீரோ கூட ஒரு குகைக்குள்ள 2 பொண்ணுங்க குளிச்சாங்க இல்லையா, அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பார்க்க ஒரு நாய் பொம்மை அங்க இருக்கு. அதை பார்த்து இவன் பயந்துடுறான். இவன் பயப்படுறதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது, இவனோட இல்லூஷன் தான். அப்புறம் அடுத்த நாள் காலையில விடியுது. இப்ப இவனுக்கு மனநிலை ரொம்ப மோசமா இருக்கிறதால நிறைய இல்லூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு அந்த பள்ளத்தாக்கு மேல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அங்க உண்மையாவே யாருமே இல்ல. ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி இருக்கான். அந்த பள்ளத்தாக்குள்ளேயே இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு சோபால உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லூஷன்லாம் வருது. இங்க இவனுக்கு பைத்தியம் தலைக்கேறி ஒரு கல் எடுத்து அந்த பாறங்களை உடைக்க பாக்குறான். மேல நிறைய மாடுங்கள்லாம் அந்த பள்ளத்தாக்க தாண்டி போற மாதிரி இவனுக்கு தோணுது. அடுத்ததான் நம்ம ஹீரோட பையன் சோபா மேல உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவனை தூக்கி நம்ம ஹீரோ கொஞ்சற மாதிரியும் இல்லூஷன் வருது. அந்த இல்லூஷன் வந்துட்ட பின்னாடி தான் இதுக்கு மேல பொறுமையா இருந்து ஆகாதுன்னு சொல்லிட்டு மாட்டி இருக்கிற கையோட எலும்பு அவனே உடைச்சிக்கிறான். உடைச்சிட்டு அந்த கத்தி எடுத்து அவனோட கையை அவனே அறுக்கிறான். கத்தி வேற சொன இல்லையா, அதனால அறுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட சதை நரம்பு எல்லாம் அவனே கையால பிச்சறான். கடைசி அவனோட கையையும் பாதியா வெட்டிடுறான். இப்ப நம்ம ஹீரோக்கு தண்ணி தாகம், பசி, டயர்ட்னஸ் இதெல்லாம் விட கொஞ்சம் கொஞ்சமா மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஆகுறாப்ல. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த பள்ளத்தாக்குள்ள இருந்து வெளியே வராப்ல. அப்புறம் தூரமா ஒரு ஃபேமிலி நடந்து வரத பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபேமிலி ஓடி வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை காப்பாத்தி ரெஸ்கியூ டீமா வர வச்சு நம்ம ஹீரோவை அவங்க கூட அனுப்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு நிறைய நியூஸ் சேனல்ல நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபேமஸ் ஆயிராப்ல. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நீச்சல் அடிச்சிட்டு மேல எழுந்து வர நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு சோபால அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து கனவில்ல, நிஜம். உண்மையாவே அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட அந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. படத்தை எல்லாம் குறைய சொல்ல முடியாது, ஏன்னா படம் முழுக்க ஒரே ஆளை வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா இதுல வருத்தம் என்னன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவை அந்த பள்ளத்தாக்குல இருந்து யாருமே காப்பாத்தல. நம்ம ஹீரோவும் இனிமேலும் நம்மள யாரும் வந்து காப்பாத்த மாட்டாங்க. அதனால நாமளே காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவரோட கையை அவரே வெட்டி கடைசியில தப்பிச்சிருப்பாப்ல. சரி, ஓகே, படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த படத்தை நல்லா சொல்லியிருக்கேனான்னு கூட சொல்லுங்க. சரி, நெக்ஸ்ட் படத்துல மீட் பண்ணலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். டாடா, பை பாய்.